மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ஜாதகத்துக்குரிய அந்த பலன்கள் தொடர்ந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்புறம் இந்த மாதகிரகங்கள் பயிற்சியான உங்கள் ராசிநாதனான செவ்வாயை பயிற்சி ஆகிறாரு. மகரத்தில் உச்சமான மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறாரு. அப்புறம் உங்கள் கர்மஸ்தானம் லாபஸ்தான அதிபதியான சனீஸ்வரரும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி அவரும் அதிசாரமாக தன்னுடைய மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறாரு. சரிங்களா? உங்கள் தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் சரியாக மகரத்தில் இருக்காரு. அப்புறம் கும்பத்துக்கு வந்துடுறாரு. ஏப்ரல் 27 வாக்கில் பார்த்தீங்கன்னா அது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போய் உச்சமாயிடுறாரு. உங்கள் தனஸ்தானாதிபதி உச்சம். இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மேஷராசிக்காரர்கள் எது ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஏப்ரல் 7ஆம் தேதியே மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போயிடுறாரு இல்லைங்களா? ஏப்ரல் 29 அதிசாரத்தில் சனீஸ்வரர் அங்கே வந்தார். சரராசியான மேஷராசி, மேஷம், கடகம், துலாம், மகரம் நாளும் சரராசி. சரராசிக்கு 11ஆவது இடம். இந்த மேஷத்துலேருந்து 11ஆவது பாதகஸ்தானம். பாதகஸ்தானம்னா இந்த தடைகள், சின்ன 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 பாதகஸ்தானம் ரொம்ப பெருசாக பயந்துட வேணாம். சின்ன சின்ன தடைகள் மட்டும் வரும். அது மட்டும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் தடைகள் வரும். முதலீடு எதாவது பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாச்சும் சுமூகமாக முடியாது. ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட், புதுசாக அக்ரிமெண்ட் ஆரம்பிக்கிறீங்க, பிளான் ஆரம்பிக்கிறீங்க, டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் இது வரும். சொத்து வாங்குறதுலேயும் சுமூகம் முடியுமா கொஞ்சம் இழுபறி இருக்கும். சரிங்களா? இது மட்டும் அது ஏன், அந்த காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானும் உங்கள் கர்மஸ்தான லாபஸ்தானாதியான சனீஸ்வர பகவானும் அவர் தான் உங்கள் ராசிக்கு பாதகாபதினு சொல்லிட்டேன். பாதகாபதி ரொம்ப பலமாயிடுறாரு. கூடவே உங்கள் ராசிநாதன் இருக்கனால அது நேரடியாக உங்களை பாதிக்கும். சரிங்களா? அதனால நிதானமாக கவனமாக இருங்க. ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா சரியாக ஏப்ரல் 12ஆம் தேதி நிகழுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் அயன சைன போகஸ்தானம். இப்போ குரு கும்பத்தில் இருக்காரு. தமிழ் வருஷ பிறப்புக்கு முன்னாடி நாள் ஏப்ரல் 13 பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வந்துடுவார். மீனத்துக்கு ஆட்சி பலம் ஆயிடுவார். ஆனால் அந்த இடம் மீனராசி பார்த்தீங்கன்னா உங்கள் மேஷ ராசிக்கு அயன சைன போகஸ்தானம். அயன சைன போகஸ்தானம்னா என்ன? இந்த தூங்குறது, அந்த இதெல்லாம். சரிங்களா? அவர் அங்கே உச்சமாகணும் பிரச்சனை இல்லை. ஒரு சுப கிரகம் 12ஆம் இடத்துல உச்சமாகிறது எந்த வித பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. சுக்கிர பகவான் நான் சொன்ன மாதிரி உங்கள் பாதகஸ்தானம் கும்பத்துல கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. அப்புறம் மீனத்துக்கு போய் உச்சமாயிறாரு. அவரும் உங்க தனஸ்தானாதிபதி, உங்க களத்திர ஸ்தானாதிபதி, அதாவது கணவன்னா மனைவி, மனைவியா கணவன், இவங்களை குறிக்கிறவர் சுக்கிரன். உங்களுக்கு அவரும் போய் உச்சமாயிறனால மேஷ ராசிக்கு திருமண முயற்சிகள் எடுக்கிறது, அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ரொம்ப நாள் இழுபறி இருந்துச்சுன்னா சுக்கிரன் அந்த மீனத்துக்கு போனதுக்கப்புறம் ஏப்ரல் 27 அந்த முடிகிற நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா உச்சமாயிடுறதுனால கலஸ்தர ஸ்தானாதிபதியும் உச்சம், அதுக்கும் அவர் தான் அதிபதி, தனஸ்தானாதிபதி உச்சம். ஸோ அதுக்கும் தனம், குடும்பம், வாக்கு. ஸோ குடும்பத்தை சுபிக்ஷம் மேலோங்கும். சுபிக்ஷம்னா சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள், இந்த குடும்ப ஃபங்க்ஷன் பண்ணுறது, செலிப்ரேஷன், இந்த வீடு மனை புகுந்து பால் காய்ச்சறது, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. மெயினாக உங்களுக்கு மேஷராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ராகு கேது பயிற்சி. ஏன்னா ராகு உங்கள் ராசி சந்திரன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே ராகு வராரு. ராகு ஒரு நிழல் கிரகம்னால அவர் சந்திரன் ஆட்கொள்ளும் போது சந்திரன் உங்கள் மனம் கொஞ்சம் தடுமாறும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையுமே சிந்திச்சு ஒன்றுக்கு ரெண்டாக யோசிக்கிறதுல, பொறுமையாக யோசிக்கிறது தப்பு இல்லை. மேஷ ராசிக்கான இயல்பான குணம் வேகம். சரிங்களா? வேகம். மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு கூட சில இதில் பொருந்தும். என்னதான் அதாவது அதிவேகமாக நம்ம முடிக்கணும், அந்த எதுனாலும் சட்டுன்னு முடிச்சிடணும், நமக்கு தப்புன்னு அவுட்புட் வரணும். அதாவது முடிவு ஒரு செயலுக்கான முடிவு உடனே வரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சரிங்களா? அதனால அந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து குரு பயிற்சி. குரு 12ஆம் வீட்டில் இருந்து எதை பார்ப்பாரு? உங்களோட 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. ருண ரோகசானம். அதாவது உங்கள் எதிரி, அதாவது சுப விஷயங்களுக்காண்டி நீங்கள் கடன் வாங்குவீங்க, கடன் கிடைக்கும், பேங்க்ல லோன் கொடுப்பாங்க. சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அளவா வாங்குறது நல்லது. ஏன்னா குரு பார்க்குறாரு, அவங்க கொடுக்குறவங்க நல்லா சொல்லுவாங்க, நல்லா வாங்கிக்கங்கன்னு. உங்களுக்கு திருப்பி கொடுக்குற அந்த இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இருப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆழம் தெரியாமல் காலை வெற்றாதீங்க. சரிங்களா?
இது ஒன்று. முயற்சி ஸ்தானம் 6ஆம் அதிபதியான புதன். இவர் பார்த்தீங்கன்னா இதே ஏப்ரல் மாதத்தில் 3 வாட்டி இடம் மாறுறாரு. இப்போ தற்காலிகமாக மீனத்தில் இருக்காருங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு ஏப்ரல் 8ஆம் தேதி இங்கே ஒரு மேஷம் உங்கள் ராசிக்கே வருவார். அப்புறம் கடைசியில் ஏப்ரல் 25 வாக்கில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போவார். அவர் வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி, ருணரோன அந்த சத்துரு ஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் உங்கள் ராசி மேலே அவரும் வராரு, கூடவே ராகுவும் வராரு. அதனால எதிரி விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான எதிரிகள் உருவாவாங்க. யார் எப்போ எப்படி வந்து உங்களுக்கு குழி தோன்றாங்கன்னே தெரியாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தருணம். ஒரு சில இந்த சொன்ன சுபகிரகங்கள் உச்சம், தனஸ்தான உச்சம், கலஸ்தானாதிபதி உச்சம், இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் மிக மிக இருக்கிற 12 ராசிலேயே மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கு. இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே போயிடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் இதே மாதத்தில் இதே ஏப்ரல் மாதத்தில் 2 ராசி மாறுவார். மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மார்ச் 31 வந்துடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 வாக்கில் இருக்கணும் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு உச்சமயிறாரு. உங்கள் ராசிநாதனே உச்சமயிறனால உங்கள் அந்த சிந்தனை திறன் அதெல்லாம் நல்லா மேலும் அந்த இன்டலெக்ட்பாங்க ஆங்கிலத்தில், அந்த நுண்ணறிவுன்பாங்கள்ல, அதெல்லாம் நல்லா எல்லா விஷயத்துலையும் பக்காவாக வேலை செய்யும். இந்த கலைத்துறையினர் அப்புறம் அந்த ஐடியில் இருக்கிறவங்க கணினி அதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும். இன்னொன்றும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரே வந்து உங்கள் 6ஆம் அதிபதியும் கூட. அதனால் அவரும் 6ஆம் அதிபதி உச்சம் வரனால ஆனால் முதல் இது 2 இது ஒரு ராசி அதிபதியே 6ஆம் அதிபதிக்கும் அவர் தான் அதிபதியாக உச்சமாகறனால எதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. பெரிய அளவில் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் கவனமாக, குறிப்பாக அந்த வாகனம் ஓட்டும் போது சாலையில் போகும்போதெல்லாம் முறைகள் சாலை விதிகள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிப்பாங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க. வருமானம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்குது இல்லைங்களா. இப்போ ராசியிலேருந்து அந்த இருத்தன்மை விலகி பின்னாடி 12ஆம் இடத்துக்கு போயிது. கேது வந்து உங்கள் அந்த 6ஆம் இடம், அந்த உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடமான துலாமுக்கு வந்துடுவார். துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து சத்துருஸ்தானத்தில் வந்ததுனால உங்கள் எதிரி பயம் வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப சுருக்கிடுவார். எதிரியே நமக்கு இருக்காங்களா நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு வந்து கேது வந்து பிரமாதமாக வேலை செய்வார். எப்பயுமே ராகு கேது பயிற்சியில் ஒரே ஒரு விஷயம்தான், ராகு சாதகமாக இருந்தாருன்னா கேது சாதகமாக இருக்க மாட்டார். கேது சாதகமாக இருந்தால் ராகு சாதகமாக இருந்தால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறாரு. அதாவது மேஷத்துக்கு வந்துடுவார். மேஷம் வந்து உங்கள் ஐனசேன போகஸ்தானம், தூக்கம். அதாவது ஐனசேன போகஸ்தானம் நிம்மதியான தூக்கத்தை குடிக்கிற இடம், சரிங்களா. அதனால் தூங்குற நல்லா உங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்பாங்கல்ல, அந்த அதிக வேலை பண்ணி இது பண்ணது ஒர்க்காலிக்ஸ்பாங்க, ரொம்ப உடல்நிலையில் வந்து கொஞ்சம் நல்லா கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ராகு அந்த அலைச்சல் ரொம்ப இருக்கும். வேலை விஷயமா தொழில் விஷயமாலாம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப இருக்கும். தொழில் சர்வீஸ் செக்டரில் இருக்கவங்க சுய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் தான். இருந்தாலும் அலைச்சல் ரொம்ப இருக்கும். வாகனம் திரும்ப சொல்கிற மாதிரி வாகனம் ஓட்டுறது மிக 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 கவனம். எதிரிகள் விஷயத்தில் மறைமுக எதிரிகள் நேர்முக யார் எந்த எதிரிகளை பற்றி நீங்கள் இந்த மாதம் கவலையே பட வேணாம். இன்னும் சொல்ல போனால் 18 மாதத்துக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம். ராகு ரொம்ப சாதகம். இப்போ ரிஷபராசிக்கு 12ல் வந்து குரு பயிற்சி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு வந்து அங்கே வந்துடுவார். அவர் வந்து உங்கள் லாபஸ்தானத்துக்கும் வந்துடுறாரு, சரிங்களா. லாபஸ்தானத்துக்கு குரு வந்து கரெக்டாக 11க்கு வருவாரா. 11 மீனராசிக்கு வருவார். மீனராசியிலேருந்து அவர் கண்ணி பார்ப்பார். ஸோ 3, 7, 11 திரிகோணம். அந்த திரிகோணம் எதுக்குன்னா உங்கள் அந்த கல்யாண வரங்கள், இந்த அலையன்ஸ் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் திருமணம் ரொம்ப நாள் இழுத்துட்டு திருமணம் நடக்கும். அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் டப்புன்னு ஒரே இதில் கூட முடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ முயற்சிகள் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் இழுபறியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சாதகமாக இருக்கும். அடுத்து சனி பயிற்சி மாத கடைசி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வருது. சனீஸ்வரர் உங்கள் வந்து ஒரு வகையில் ரிஷபராசிக்கு வந்து ஒரு யோகாதிபதியும் கூட. ஸோ யோகாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வருவார். ஸோ இந்த வேலையில் இருக்கவங்க, வேலையே கிடைக்காத இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதாவது என்னதான் வந்து கிரகங்களை நீங்கள் இது பண்ணாலும் மனித முயற்சின்றதும் கண்டிப்பாக இருக்கணும். அதனால நீங்களும் செயல்படணும், நீங்களும் வந்து எஃபர்ட் போடணும். முயற்சி கண்டிப்பாக பண்ணால் சாதகமாக நல்ல வேலை கிடைக்கும். இது வரைக்கும் நல்ல வேலை செஞ்சு நம்மளை உயர் அதிகாரிகள் யாரும் நமக்கு திறமையை வந்து நமக்கு அங்கீகாரம் பண்ண மாட்டாங்களே, ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்களே நினச்சிங்கன்னா கூட அதுக்கும் வந்து ஒன்றும் கவலை இல்லை. சனீஸ்வரர் 29ஆம் தேதி வந்து அடுத்த 3 மாதத்துக்கு அவர் வந்து உங்கள் ராசிக்கு
10ஆம் இடத்துல வந்துடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் ப்ரமோஷன், அதுதான் டப்பு டப்புன்னு நடக்கும். நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போடணும். உங்கள் உழைப்பு கடும் உழைப்பு இருந்தால் ரிஷப ராசிக்கு வந்து அற்புதமான பலன். ராகுக்கு எதுவும் ஒரு சாதகமாக இருக்காங்க, குருவும் நல்ல சாதகம் வந்து இந்த குடும்ப சூழல் பாக்கியம் அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. சனீஸ்வரரும் வந்து உங்கள் வேலையை எல்லாமே கவர் பண்ணிடுவார். மொத்தம் குடும்பம், வாக்கு, சமூகம் இந்த மூணுத்துலேயும் வந்து உங்களுக்கு நல்ல கடும் முயற்சி மட்டும் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நல்லா சுகமாக வாழலாம். இந்த ஏப்ரல் மாதம் சாதக பலன் ரிஷப ராசிக்கு நல்லாவே இருக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படி வந்து பலன்கள் இருக்கு? ஏன்னா எல்லா ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஏப்ரல் மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா கவனத்திற்கே மாதம் கூட. ஏன் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியும் நடக்குது, ராகு கேது பயிற்சியும் நடக்குது, சனி பயிற்சியும் நடக்குது. மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சனீஸ்வரர் வந்து நட்பு கிரகம் தான். அவர் வந்து இப்போ அஷ்டமஸ்தானம், அதாவது உங்கள் மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானம் வந்து மகரம், சரிங்களா? அங்கேருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுறாரு. கும்பத்துக்கு போனால் என்ன, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறனால இந்த பாக்கியங்கள், குடும்ப பாக்கியங்கள், இதர பாக்கியங்கள், இந்த வேலை, தொழில், சுய தொழில், இந்த அரசியலில் இருக்கவங்களும் இந்த மக்கள் கூட தொடர்பு இருக்காங்க, இந்த மக்கள் தொடர்பு பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இந்த அரசு துறை இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாதகமானவே காலம். குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் வந்துடுவார். அவருக்கும் வந்து தொழில் ஸ்தானத்திலே வரனால அவரும் வந்து அந்த சனீஸ்வரர் கொடுக்குற அந்த தொழில் முன்னேற்றத்தை கூட கொஞ்சம் தூக்கி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பயப்படுவீங்க. மிதுன ராசிக்கு வந்து குரு வந்து பாதகாதிபதி, அவர் வலு பெறாது. அதாவது சொந்த வீட்டுக்கே, மீனத்தில் வந்து அவர் சொந்த வீட்டுக்கே வந்து பலன் கொடுக்குறது அந்த அளவுக்கு இல்லை. குரு வந்து நல்லது பண்ண முடியாட்டாலும் எந்த ஒரு ராசிக்கும் கெடுதல் பண்ண மாட்டார், சரிங்களா? இது வந்து ஜோதிட இது. நல்லது பண்ண முடியலனாலும் அமைதியாக இருப்பாரு, கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் அதை வந்து நினைவில் வச்சுட்டு ரொம்ப முயற்சி மட்டும் பண்ணாமல் இருந்துடாதீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க. ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாதம். இது வரைக்கும் ராகு கேது இப்போ எதில் இருக்காங்க, அதாவது இந்த ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து ரிஷபத்தில் இருப்பாங்க, கேது வந்து விருச்சிகத்தில் இருப்பார். இப்போ 12லேருந்து 11, இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி தான் இருக்கிறதே இந்த ராகு கேது பயிற்சினால ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண ராசி. ஏன்னா ராகு 11 ஒரு பாவக்கோள்னு ஜோதிடத்தில் பொதுவாக சொல்லக்கூடாது, இருந்தால் வந்து 11ஆம் இடத்துல எந்த கிரகம், ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த ராசிக்கு நல்லது தான் பண்ணும், தீமை பண்ணாது. அதுவும் ராகு மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பிம்பத்தை வந்து உருவாக்குற ஒரு கிரகம் வந்து எதையுமே ரொம்ப பூதாகாரமாக காமிக்கிற ஒரு கிரகம் வந்து உங்கள் லாபஸ்தானத்துக்கு போய் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த 12ஆம் தேதி பயிற்சி அது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மிதுன ராசிக்கு யோக பலன்கள் வந்து ஒரு கட்டுக்கடங்கா யோக பலன். அதாவது ஒரு வரையறை கிடையாது. தொழில்னா இந்த அளவுக்கு இந்த முன்னேற்றம், இந்த அளவுக்கு வரைக்கும் யோகம். குடும்பம்னா இந்த சந்தோஷம் வரைக்கும் நமக்கு லிமிட், அப்படி கிடையாது. இன்னும் சொன்ன மாதிரி சிலர்கிட்ட நம்ம ரீசார்ஜ் பிளான், மொபைல் ரீசார்ஜ் பிளான் வந்து அன்லிமிட்டட் பலன்கள் தான். ஆனால் அதுக்காகவும் ரொம்ப ஆடிடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்குவாங்க. எப்பயுமே வந்து ஒரு மனுஷன் துக்கத்தில் தப்பு பண்ணுறத ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு சில அவனே அறியாமல் வந்து சில தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அவன் அறியாமையினாலும் இருக்கலாம். அதனால் நம்ம திடீர் பணக்காரன் அந்த மாதிரி யோகத்தை தான் கொஞ்சம் லிமிட்டாக இருந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஏழைங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுங்க, சரிங்களா? இதனால் ஒரு சில காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி அப்பப்போ வந்து உங்களால் தான தர்மங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. சரி, இது ஒன்று. இன்னும் இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் 6ஆம் அதிபதி சத்துருபதி, அவர் பார்த்தீங்கன்னா அவரும் உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல வருவார், சரிங்களா? மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து கும்பத்தில் வந்து செவ்வாய் வருவார், அங்கேயே சனியும் வந்துடுவார். ஸோ பாக்கியஸ்தானத்தில் திரும்ப இருவேறு கொள்கை உடைய ஒரு கிரகம் சனீஸ்வரன் செவ்வாயும் சேர்றதுனால அப்பா பாக்கியஸ்தானம் வந்து தந்தை ஸ்தானத்தையும் குறிக்கும். ஆனால் அப்பா கூட வந்து ரொம்ப வாக்குவாதத்துலலாம் ஈடுபட்டுறாதீங்க. குடும்ப இதில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நிதானித்து பேசுங்க, ஓகேங்களா? குடும்ப உறவானாலும் சரி, பப்ளிக் சமூகம்னாலும் சரி, இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டா போதும். ராகு பயிற்சி சாதகமாக இருக்குன்றாலும் எல்லாத்துலேயும் வந்து ஆடம்பரத்துலேயே ரொம்ப ஆடக்கூடாது. அமைதியாக நிதானமாக யோசித்து பிளான் பண்ணிங்கன்னா எல்லா துறையிலும் மிதுன ராசிக்கு வந்து ஒரு சாதகமான இந்த ஏப்ரல் மாதம் வெற்றி தான். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பலன்கள் வந்து எப்படின்னு பார்த்துருவோம். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இருக்கலே
எல்லா ராசிக்கும் எல்லா பெயர்ச்சியும் சாதகமாகவும் அமைஞ்சிடாது, எல்லா ராசிக்கும் எல்லா பெயர்ச்சிகளும் பாதகமாகவும் அமைஞ்சிடாது. பாதகம்னா தீயம். சரி, இப்போ கடகராசிக்கு என்ன ஒரு பிளெஸிங் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, குரு வந்து பாக்கியஸ்தானாதிபதி யாருக்கு? கடகராசி நேயர்களுக்கு. மீன ராசியில சொந்த ஆட்சியாகி உங்க ராசியே பார்ப்பாரு. அதாவது கடகராசி சந்திரனையை பார்த்துருவாரா, திரிகோணத்துலேருந்து அந்த சுபிக்ஷமான பார்வை இருக்குமா. அதனால இது வரைக்கும் கண்டகசனி மகரத்துல இருந்து கண்டகசனி பார்த்த அந்த மந்தம், குறிப்பா கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மதியில், அதான் மைண்டில் இருந்த அந்த மந்தத்தன்மை, ஒரு சோம்பல் தன்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக இருக்காது. சொல்லப்போனால் அது கொஞ்சம் விலக ஆரம்பிக்குது. ஏன்னா சனீஸ்வரர் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு. அதாவது கலஸ்தரஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டமஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் போகிறனால ஏப்ரல் 12ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் அவர் குரு கூட இருப்பார். ஸோ சனீஸ்வரரோட தீய பலன்களை அவர் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவார். கண்டக சனினா இப்போ தற்போதைய கடகராசி நிலைங்கள்லாம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மக்கள் தொடர்பும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுமூகமாக இல்லை. இந்த நிலம் வந்து மாறும். மந்தத்தன்மை மெயினாக மாறிடும். மதி வந்து நல்ல புத்துணர்ச்சி பெறும். ஏன்னா குரு பார்வை வந்து குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. ராகு கேது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு வராரு. சுகஸ்தானம், அதாவது கடகராசிக்கு 4 சுகஸ்தானம் துலாமில் வந்து கேது வராரு. சுகஸ்தானத்தில் கேது வரனால உடல்நிலையில் குரு வந்து உங்கள் ராசியை பார்த்தனால உடம்பு வந்து இந்த ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப இருந்தாலும் 4ஆம் ஸ்தானத்தில் கேது வரனால அம்மாவோட ஹெல்த்துலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 4 வந்து தாய் ஸ்தானத்துக்கு பிடிக்கும். ஸோ அம்மாவோட உடல்நிலையில் நல்லா கவனமாக இருந்துக்கோங்க. அது ஒன்று. உங்கள் ஹெல்த் வைஸ் பார்த்துக்கோங்க. புது முயற்சிகள், இந்த லேண்ட் வாங்குறதெல்லாம் இப்போதைக்கு வேணால். ஆன்மீக இதெல்லாம் வந்து நல்லாவே வெளிப்படும். துலாத்துக்கு கேதுன்னா ஆன்மீக இதுவும் வெளிப்படும். சில பேருக்கு வந்து திருமணம் கூட நடக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் பெருமளவு பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னா குரு பயிற்சி நடந்து ஒரு வருஷம், அவர் 2023 வரைக்கும் அவர் மீன ராசியிலேருந்து உங்கள் ராசியை தான் பார்த்துட்டு இருப்பார். அதனால அஷ்டம சனின்னு வரப்போதே, அதாவது சனீஸ்வரர் வந்து நம்ம யோகாதிபதி செவ்வாயும் அஷ்டமாதிபதி சனீஸ்வரர் கூட கும்பத்திலிருந்து நம்ம பாடுபடுத்த போகிறாங்களேன்னு பயப்படக்கூடாது. சிந்திச்சு நல்லா செயல்படணும். ஏன்னா இது வந்து சாதகமான இந்த காலத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிற பொறுத்து தான் இருக்குது. குடும்பத்தில் சண்டைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு யாராச்சும் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த நிம்மதி வந்துடும். குரு பார்வை இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் ஸ்தானத்துக்கு அந்த 10ஆம் இடம், அதாவது மேஷத்துக்கு கடகராசிக்கு 10ஆம் தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வந்துடுறதுனால வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை. கலைத்துறையினெல்லாம் நம்ம கலைத்துறையில இவ்வளோ எஃபெக்ட் போடுறோம். கலைத்துறை இல்லை, பொதுவாக வந்து சுய தொழில் பண்ணுறவங்க சரி, இந்த அரசு வேலை அரசு துறையில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கடின உழைப்பு போட்டோம், நம்ம பிம்பம் வந்து மேலே வரமாட்டேங்குதுன்னு உணர்வு பண்ணிங்கன்னா அவங்களெல்லாம் அந்த ராகு வந்து அந்த பிம்பத்தை வந்து நல்லா பூதாகரமாக காட்டுவார். சரிங்களா? ஸோ உங்கள் தொழிலெல்லாம் இது பண்ணணும். நீங்கள் சரியாக அந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டம சனியால் உருவாகிற ஒரு சில இடர்பாடுகள் இன்னல்களை மட்டும் கடகராசி வந்து நல்லா திடகாத்திரமாக தெம்பாக சமாளிக்கிறதுக்கு குருவரும் திருவரும் கண்டிப்பாக துணை நிற்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த குரு சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிங்களுக்கும் என்னென்ன சாதகங்கள் இருக்குன்னு பார்த்துருவோம். சாதக பாதங்களை பார்த்துருவோம். உங்கள் தமிழ் வருடப்பிறப்பு பிறகுது பார்த்தீங்களா? அப்போ சிம்மராசி அதிபதி யார்? சூரியன். அவர் வந்து மேஷத்துக்கு இருப்பார். தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு அவர் உச்சமாயிடுவார். நல்லா உச்சமாகறனால உடம்புல வந்து அவ்வளோ பெரிய ஒரு தெம்பு வரும். புத்துணர்ச்சி நம்ம சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்தாலும் தனியால் தூக்கி போட்டு மிதிக்கலான்ற மாதிரி இதுவும் வரும். ஆனால் கூடவே ராகு இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் நினைக்குமா உங்கள் ராசி அதிபதி மட்டும் அங்கே உச்சமான இப்போ பிரச்சனை கிடையாது. உங்கள் ராசி அதிபதி கரெக்டாக எப்போ உச்சமாகுது? தமிழ் வருடப்பிறப்பு ஏப்ரல் 14 உச்சமாகுது. சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் உச்சமாற அந்த இடம் மேஷராசியான அந்த இடத்துல யார் வந்துடுவா? ராகு வந்துடுவா. ராகு வந்து என்ன பண்ணுவார்? கோபதாபங்களை வந்து ரொம்ப தூண்டி விடுவார். சரிங்களா? சூரியனுக்கும் ராகுக்கும் வந்து கொஞ்சம் இயற்கையாக ஜோதிட ரீதியான பகை இருக்கனால கொஞ்சம் அதை ரொம்ப பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 நல்ல கவனம். அப்புறம் 2வது அதிபதியும் 11ஆம் அதிபதியான புத பகவான் பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு மாறுவாரா? மீனத்தில் இப்போ இருக்காரு. சரிங்களா? ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து அவரும் வந்து எங்கே வருவார்? மேஷத்துக்கு வந்துடுவார்.
ஸோ அங்கே வந்து சூரியன் உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் கூட புதன் சேர்றதுனால ஒரு புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. ஒரே ஒரு அங்கே சின்ன ஒரு எடுத்து வச்ச மாதிரி ஒரு இது என்னன்னா, கூடவே ராகு இருக்கார். புதனுக்கு ராகுக்கும் பெருமளவு பார்க்க கிடையாது. ஆனால் சூரியன் உச்சமானால் கூட ராகுக்கு வந்து சூரிய ரீதியாக அந்த சூரிய ராகு உறவு சுமூகமாக இல்லாதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுலேயுமே ஒரு அதிகார தோணியில் யாரையும் காயப்படுத்திடாதீங்க. உடலாலையும் சரி மனதாலையும் சரி கண்டிப்பாக காயப்படுத்தாதீங்க. இயற்கையாகவே உங்களை வந்து ராகு பயிற்சி வந்து அப்படி தான் தூண்டும். ஏப்ரல் 12 வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ் வருஷ பிறப்பு இருக்குது. உங்கள் ராசினா அதுக்கப்புறம் தான் போய் உச்சமாக சூரிய பகவான் சரிங்களா. புத பகவான் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏப்ரல் 8 மேஷத்துக்கு வந்துடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிஷபத்துக்கு போயிடுவார். மேஷம் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சரிங்களா. இப்போ குரு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் பஞ்சமாதிபதி குரு, சிம்மராசிக்கு பஞ்சமாதிபதி குரு, அவரே அஷ்டமாதிபதியும் கூட. அவர் அஷ்டமாதிபதி 8ல் போய் ஆட்சியாகிறார். அஷ்டமாதிபதி ஆட்சி ஆயிட்டாரே நம்மளை போட்டு உலுக்கி எடுத்துடுவாரேன்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் வந்து சூரியனுக்கு வந்து அதி நண்பர் சரிங்களா. அவர் ஆட்சி ஆனாலும் கூட அஷ்டமத்தில் ஆட்சி ஆனாலும் கூட திடீர் யோகம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு லாபம் பார்க்குற தன்மை, அதாவது உழைச்சி சம்பாதிக்காத அதிர்ஷ்டம். அது பணமாக இருக்கலாம், அது சொத்தாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், லேண்டு வரலாம் அந்த மாதிரி சரிங்களா. இல்லை பூர்வீக சொத்து கூட உங்கள் பேருக்கு வரலாம். நிலப்புலன்களை வந்து திடீர்னு வாங்கலாம். பெரியவங்க யாராவது அவங்க சொத்துக்கள் வந்து உங்கள் பேருக்கெல்லாம் மாற்றலாம். அதுக்கெல்லாம் அதான் சாதகமான தன்மை. என்ன அவர் ராசிக்கு 8ல் மறைஞ்சாலும் ஆட்சியாரனால பெரிய பாதகங்கள் சிம்ம ராசிக்கு கிடையாது. புதனும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமாக இருந்துருவார். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் 10ஆம் அதிபதியா, அவரே பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 3-10 தொழில் ரீதியாக மட்டும் அவரும் போய் மீனத்தில் வந்து கொஞ்ச நாள் அவரும் வந்து உச்சமாய் குரு கூட சேர்ந்து அவரும் உச்சமாயிடுவார். அதனால உங்கள் தொழில் ரீதியாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது இந்த வேலை கிடைக்கலன்னு ஓரளவுக்கு முயற்சி பண்ணால் கொஞ்சம் இல்லை சிம்மராசியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாகவே போட வேண்டியது இருக்கும். வேலை கிடைக்கிறதுக்கும் சரி, வேலையில் முன்னேற்றம் அடைவதற்கும் சரி இது ஒன்று. அடுத்து குரு பார்த்தாச்சு. கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆவது இடத்துல வருவார், முயற்சி ஸ்தானத்துக்கு வருவார். அது வந்து ரொம்ப சாதகமாக எப்பயும் வழக்கமாக சொல்கிறது தான் ஜோதிட ரீதியாக. ராகு பாதகம் பண்ணால் கேது சாதகமாகவே சிம்மராசிக்கு அமைஞ்சிருப்பார். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் களத்திர ஸ்தானாதிபதி ருணரோக ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் வந்து 6ல் மகர ராசியிலேருந்து கும்பத்துக்கு 7ல் போயிடுவாரா. கும்பத்துக்கு 7 போய் நேர ராசியை பார்ப்பாரா. அதனால் அவர் நேராக உங்கள் ராசியை பார்க்குறனால உங்கள் ராசி அதிபதியும் வந்து ராகுவோட பீடிக்கப்பட்டனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான். எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் முடிவு எடுத்துடாதீங்க. ஆனால் அப்படி தான் எடுக்க தோணும், அப்படி தான் கிரகங்கள் உங்களை தூண்டும். ஆனால் தயவு செஞ்சு அப்படி தடாபுடான்னு எடுத்தோம் கவுத்தோம் எதுலையுமே இறங்கிடாதீங்க. நிதானத்தை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும். சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாதம் சாதகமாக மாதமே. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள், அதாவது இந்த பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ராகு பார்த்தீங்கன்னா உங்கள் கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்துல வருவார், அதாவது அஷ்டம ராகு வருவார். கூடவே வந்து அங்கே உங்கள் விரயஸ்தானாதிபதியான சூரியனும் அங்கே சேருவாருங்களா. அதனால ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செலவு பண்ணுங்கள். செலவுகள் வந்து எவ்வளோ வருமானம் உங்களுக்கு கையில் வந்தாலும் வர வழியும் தெரியாது, போகிற வழியும் தெரியாது. வருமானம் வரும். சொல்லப்போனால் சில பேருக்கு அபரிதமாக கட்டுக்கடங்காக வருமானம் வரும். வந்த அதே வேகத்தில் வந்து செலவாகும். அதுக்குரிய செலவுகளும் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதுக்குரிய கமிட்மெண்ட்ஸும் வந்துடும். எதுலேயுமே வந்து ஒரு பெரும் தொகையை வந்து ஒரே இதுக்கு வந்து ஒதுக்கிடாதீங்க. இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப 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 கன்னி ராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பாக பொருந்தும். ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துலேருந்து கேது வந்து கண்டிப்பாக எல்லாம் இருப்பாங்க. அவங்க குடும்பஸ்தானத்தில் வேறு இருப்பார். ஸோ கேதுவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கனால குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மன நிம்மதி குன்றும், அந்த சுமூகத்தன்மை இது பண்ணும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டால் மட்டும் அள்ளவே முடியாது. பெருமளவு வந்து உறவுகள் சிதையறதுக்கு காரணமே வார்த்தைகள் வர்றது தான். அது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி வந்து 7ல் வந்து ஆட்சி. இந்த ஒரே ஒரு சாதகம். திருமண இதுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். இதுலேயும் ஒரு கவனம் நீங்கள் எடுத்துக்கணும். சொல்லப்போனால் சிம்மராசிக்கு கன்னிராசி எந்த அளவுக்கு சிம்மராசிக்கும் அதே அளவுக்கு அதே இதுக்கு வந்து கன்னிராசி மெனக்கெட்டு எதையுமே பார்த்து பார்த்து செய்யணும். அலையன்ஸ் எல்லாம் மேட்ரிமோனியில் பார்த்தாலும் சரி, சொந்தக்காரங்க மூலியமாக விசாரித்தாலும் சரி, நல்லா அவங்க பின்புலம் பேக்ரவுண்டை வந்து 1க்கு 2 நல்லா தீர விசாரித்து செய்யுங்க. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் டிஜிட்டல்னு சொல்லி பல இதுகள்லாம் நடக்குது. அதனால் இந்த அன்றாட இந்த செய்தி சேனல்லாம் பார்த்து தானே இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? இது ஒன்று. இதெல்லாம் முக்கியமாக வந்து அதிகமாக தீவிரமாக இருக்க வேண்டியது மெயினாக விரயம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி விரயம் ஒன்று. அது மட்டும் உங்கள் ராசி வந்து குரு பார்வை இருக்கும். அதனால வந்து தன்னம்பிக்கை கூட அதெல்லாம் வந்து பண்ணும். பட் அதே சமயம் மீதி கிரகங்களையும் எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்புறம் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியும் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ 9ஆம் இடம் அதிபதி, அதாவது பாக்கியஸ்தானாதிபதியும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஏப்ரல் 27 வாக்கில் பார்த்தீங்கன்னா உச்சமாவார். ஸோ அப்போ வந்து சுக்கிரன், அதாவது உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானம் உச்சமாகறனால அப்போ வந்து குடும்ப சூழல் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கேதுவால் கொஞ்சம் மன சங்கடங்கள் அப்பப்போ நேர்ந்தால் கூட உங்கள் அந்த சுக்கிரன் உச்சமாகறனால அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக மட்டுப்படும். ஏன்னா கேது இருக்கிறதே உங்கள் சுக்கிரனோட வீட்டில் தான். அதனால அவர் உச்சமாயிட்டனால கேதுவும் வந்து தன்னோட அந்த இந்த மன சங்கடங்கள் அந்த வீரியத்தை வந்து குறைச்சிப்பாரு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. காசு விஷயத்தில் கவனமாக இருங்க, திருமண விஷயத்துலையும் கவனமாக இருங்க, குடும்ப விஷயத்துலையும் கவனமாக இருங்க. எதையுமே ஆழமாக சிந்திச்சு பார்க்காம அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்கள் ராசிநாதனான புத பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மீனம்ல இருப்பார். அடுத்து அஷ்டமஸ்தானத்துக்கான மேஷம் போயிடுவார். விபத்துகள் ஏற்பட கொஞ்சம் நல்ல சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கனால சாலை ஓரெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்க. ஃபோனெல்லாம் பேசிட்டு போகாதீங்க. சாலை விதிகளை மதித்து நடங்க. வாகனத்தில் ஓட்டும்போது ரொம்ப 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 கவனம். ஏன்னா அஷ்டமத்திலேயே உங்கள் ராசிநாதன் போவார். அது கொஞ்ச நாள் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார். புத பகவான் வேகமாக பயிற்சி செய்வார். சரிங்களா? இந்த இது மட்டும் கவனித்து இது பண்ணிங்கன்னா மெயினாக விபத்து ரொம்ப கவனமாக இருக்கணும். விரயம் அதுலேயும் கவனமாக இருக்கும். விபத்து விரயம் குடும்ப சூழலும் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போக போக வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே சரியாயிடும். இதை மட்டும் கவனித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு சுமூகமான மாதமாகவே ஆகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 3 பயிற்சி, அதாவது இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி மூலமா எந்த மாதிரி ஆதாயங்களும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல் இதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 அந்த ஏப்ரல் முடிகிற அந்த நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் போய் உச்சமாயிடுவார். நீங்கள் நினைக்கலாம் ராசிக்கு அவர் 6ல் மறைகிறாரு. 6லேருந்து மறைவு ஸ்தானம் கிடையாது. அவர் உச்சமாகறனால உங்கள் தன்னம்பிக்கை கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து சாத்தியமாகும் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அதுக்கு முடிவும் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் மட்டும் இல்லை, அந்த முயற்சியோட முடிவுகளும் நல்லாவே சாத்தியமாகும். சரிங்களா? குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் மீனத்துக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு 2வது இதில் பார்த்தீங்கன்னா ராகு இருப்பார். ஆனால் சுக்கிரன் ராகு வந்து ஜோதிட ரீதியாகவே கொஞ்சம் சுமூகமான நண்பர்கள். சரிங்களா? அதனால வந்து குடும்பத்தில் வந்து பெரிய அளவில் வந்து சச்சரவோரம் சஞ்சரவோரம் கிடையாது. இருந்தாலும் நிதானத்தை எவ்வளோ சொல்லுங்கள், நிதானத்தை அமைதியாக வந்து சுமூகமாக குதூகலமெல்லாம் இருக்கும். இந்த ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு இதுவும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4, 5, அதாவது 4 இடம், 4 வந்து சுகஸ்தானம், 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம். அதோட அதிபதியான சனீஸ்வரர் கூட அவர் இந்த மார்ச் 31 இருப்பார். அதுக்கப்புறம் அந்த கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுவார். அவர் சுகஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி கூட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் தான். அந்த மாதிரி வந்து குரு பயிற்சி மட்டும் பார்த்தீங்கன்னா குரு வந்து 6ஆம் அதிபதி 6ல் ஆட்சி. ஸோ உங்கள் எதிரிகளும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த சாதகங்கள் வந்து உங்களுக்கு மேலே ஆகுதோ அதுக்கு சமமாகவே அவங்களுக்கும் கொஞ்சம் ஆகும். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி உச்சம், அவங்க அந்த எதிரிகளோட அந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்சி நிறைய அது உச்சத்துக்கு கொஞ்சம் கம்மி தான். எதிரிகள் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க. ஆனால் அதுக்காக நமக்கு வந்து மமதக்கூடாது. அதாவது சரி என்ன பண்ணிடுவான்றது ஒரு அந்த
மெத்தனம் இருக்கக்கூடாது சரிங்களா. அந்த மெத்தனம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடும்பம், வேலை செய்கிற இடம் சரி, தொழில் சரி, மீறி இதர பாக்கியங்கள் சரி, இந்த திருமணம், மகப்பேறு, அப்புறம் கலைத்துறை, அரசியல் துறை, மீதி அரசு துறை, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான அற்புதமான மாதமாகவே அமையும். ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ல் ராகு இருக்கனால குடும்பத்து உள்ள குறிப்பாக மனைவி கூட மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும், பெரிய அளவில் பாதிக்காது. கேதுவும் வந்து உங்கள் ராசி மேலேயே துலா ராசிலேயே இருக்கனால அவரும் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்க மாட்டார். 7ல் உங்கள் ராசிக்கு 7ல் ராகு மேஷத்துக்கு பயிற்சியை வந்துடுறதுனால கொஞ்சம் மனைவி கூட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சின்ன விஷயத்த ஜோவியலாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சகஜமாக எடுத்துட்டு இந்த ஈகோ கிளாஷன் அதாவது வந்து குடும்பத்துள்ள பெரிய பிரச்சனை ஆக்கிடாதீங்க. விளையாட்டுக்கு கூட ஒருத்தர் கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தாழ்த்த வேண்டாம். சுமூகமாக அன்போடு இருந்தீங்கனாலே இந்த ஏப்ரல் மாதம் வந்து துளாராசினியர்களுக்கு இன்னும் நல்ல அற்புதமான மாதமே அமையும். மற்றபடி குழந்தைங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கு பள்ளி படிப்பு, கல்லூரி படிக்கிறவங்களுக்கும் சரி நல்லது. வேலை கிடைக்கிறவங்க, தொழில்ஸ்தான வேலைத்துறை மேலே முயற்சி பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா சூப்பரான வேலை கிடைக்கும் சரிங்களா. ப்ரொமோஷன்லாம் அசால்ட்டுக்கு எடுத்துக்கலாம். மேலதிகாரிகள் ரொம்ப பகைச்சிக்காதீங்க. சரி, உங்கள் என்னதான் உங்கள் தன்னம்பிக்கை இருந்தாலும் மேலதிகாரிகள் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா போதும். அதுக்காண்டி ரொம்பவும் அடிப்படைய தேவையில்லை. ஒரு சமநிலை போக்கே வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அருமையான மாதமாகவே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய மிகப்பெரிய பயிற்சிகளான வருடத்தின் மிகப்பெரிய பயிற்சிகள்னே சொல்லலாம். ஏப்ரல் மாதம் வருடம் தமிழ் வருடம் முழுவதுக்கும் அதாகும். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி. விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்கள் 3வது முயற்சி ஸ்தானாதிபதி நாடா சுகஸ்தான சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முயற்சி ஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். விருச்சிக ராசிக்கு சனீஸ்வரர் வந்து சுகஸ்தானத்துக்கு வர்றது வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பை கொடுக்கும்னா உங்கள் தாயார் உடல்நிலையில் கொடுக்கும். உங்களுடைய விருச்சிக ராசியினுடைய உடல்நிலை, அந்த உடல் சுகமே வந்து கொஞ்சம் மெனக்கெடுன்றது வந்து என்னன்னா கொஞ்சம் கடும் உழைப்பை வந்து போட வேண்டியது இருக்கும் சரிங்களா. மற்றபடி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனினா கூட சனீஸ்வரர் வந்து இந்த ஏப்ரல் மாதம் அந்த 29 அதிசார பயிற்சியால் வந்து நான் உங்கள் சுகஸ்தானத்துக்கு வருவார், முயற்சி சுகஸ்தானத்துக்கு வருவார். ஆனால் அதுக்காண்டி வந்து ரொம்ப பயந்துட வேணாம். அது தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து திரும்ப இயல்பு நிலைக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சாதகம் தான். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது நல்லது. 4ஆம் இடம்னா உங்கள் உடல்நலம், உங்கள் அம்மாவோட உடல்நலம் ரொம்ப மெயின். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இருக்கும்போது நிலம் வாங்க அந்த புரோக்கர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. புதுசாக மனம் வாங்குறவங்க, இடம் வாங்குறவங்க, புது வீடுகள் அந்த மாதிரி இடம்லாம் வந்து இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சனீஸ்வரர் இந்த பயிற்சியாளனால கொஞ்சம் அதில் வந்து கண்மூடித்தனமாக இறங்கி தீர விசாரிக்காமல் இறங்கி மாட்டிக்க வேண்டாம். சரி, இந்த ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு பகவான் குரு பயிற்சியில் வந்து ஆட்சியாராரு. ஆட்சியான உங்கள் ராசியவே பார்ப்பாரு. அதனால் சனீஸ்வரால் ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியங்கள், அதாவது உடல்நிலை, அந்த உங்கள் அம்மாவோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்படும். அதாவது ஒரு எல்லையை மீறி, ஒரு வரம்பு மீறி போகாது சரிங்களா. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து விருச்சிக அதிபதியே. அவர் என்ன பண்ணுவார், சுகஸ்தானத்துக்கு கூட சுகஸ்தானாதிபதி சனீஸ்வரர் கூட இருப்பார். கும்பத்தில் ஏப்ரல் 7க்கே வந்துடுவார். உங்கள் ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக அவர்கள் இருவரும் இயற்கையிலேயே வந்து கொஞ்சம் முரண்பாடான கொள்கைகளுடையவர்கள். அதனால அங்கே சுகஸ்தானத்தில் மட்டும்தான் விருச்சிக ராசிக்கு வந்து இந்த பயிற்சி இந்த ஏப்ரல் மாதம் முழுசாக பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் தான் முதல் இதே, அதாவது ப்ரைம் ஃபோக்கஸ் நாங்கள் ஆங்கிலத்தில் முதல் இதே வந்து உங்களுக்கு அதுதான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வேறு இது பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியாக வந்து உங்களுக்கு ஏதாவது சொத்து கிடைக்க வேண்டிய அந்த மாதிரி நிலங்கள் வந்து அது கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. பூர்வீக சொத்து, இந்த முன்னோர்கள் சொத்து தான். முன்னோர்கள் கூட வந்து அந்த சாங்கியங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அது சுபிட்சமாகவே நடக்கும். குழந்தைகள்
குழந்தைகள் விஷயத்துல வந்து நல்ல அற்புதமான பலன்கள் தான். குழந்தைகள் வந்து பள்ளிகளுக்கு நல்லா படிப்புல ஆர்வம் வரும். கல்லூரி போறவங்களுக்கும் வந்து பெரியது கிடையாது. உங்க ராசி அதிபதி அவரே வந்து விருச்சிக ராசியை வந்து 6ஆம் அதிபதியும் வருவார் இல்லைங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6க்கு லாபஸ்தானத்துல தான் இருப்பாரு. அப்ப எதிரிகளாலையும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு மறைமுக லாபம், நேரடி லாபம் இல்லாட்டியும் மறைமுக லாபம் கண்டிப்பா இருக்கும். அதாவது உங்களை கீழே இறக்கணும், தொழில்துறை வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், இல்ல உறவினர்கள் மாதிரி ஆகட்டும், இல்ல குடும்பத்திலே வந்து உங்களுக்கு வேண்டாதவங்க வந்து உங்களுக்கு வேண்டாத செயல்களை செய்யறது பாத்தீங்கன்னா உங்களை கீழே இறக்கிறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. பட் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சரிங்களா? அதுக்காண்டி வந்து மெத்தனமாக வந்துடக்கூடாது. எப்பயுமே கவனமா இருக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? இது ஒன்று. சரி, 7ஆம் அதிபதினா சுக்கிரன். 7ஆம் அதிபதி விருச்சிகராசிக்கு 7ஆம் சுக்கிரன் இல்லைங்களா? அவர் வந்து சுகஸ்தானத்துல கொஞ்சம் மார்ச் 31 வரைக்கும் இருப்பாரு. அதுக்கப்புறம் மீனத்துக்கு போய் பஞ்சமஸ்தானத்துல போய் அவர் உச்சமடைந்தாரு. ஸோ திருமணம் போன்ற விஷயங்கள்ல நல்லா முயற்சி பண்ணுங்க. எப்பயுமே சொல்ற மாதிரி எல்லா ராசிக்கும் பொதுவாக தான் வரும். பின்புலத்தை, அதாவது பேக்ரவுண்டை வந்து வசதியானவங்கன்ற அந்த ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ஒரு எதிர்பார்ப்பு. வசதியானவங்கன்னா எல்லாம் நல்லவங்க, எல்லா இல்லையும் அந்த இதே வேண்டாம். வசதியானவங்கனாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லவங்கனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்க பின்புலம் என்ன, எந்த அளவுக்கு வந்து அந்த குடும்ப சுற்றுச்சூழல்ல எப்படி வந்து அனுசரித்து போகிறாங்க, அது விவரங்களை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இப்போ இருக்க காலத்தில் அதிக மோசடியாக நடக்கிறது இந்த துறையிலே நடக்குது. சரிங்களா? இந்த எல்லா புத பகவான், அஷ்டமாதிபதி புத பகவான், அவர் வந்து உங்கள் ராசிக்கு 6லே 3 இதாகிறாரு. மூணு ராசிக்கு மாறுறாரு. மீனத்துலேருந்து மேஷம், மேஷத்துலேருந்து ரிஷபத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால குரு பார்வையும் இருக்கனால அவர் இது அஷ்டமாதிபதி பார்வை கொஞ்சம் மட்டுப்படும். மற்றபடி பெரிய இல்லை. வேணால் விபத்து, சாலை விதம் பார்த்து போங்க. விபத்து ஏற்பட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. முதலே சொன்ன மாதிரி உங்கள் உடல்நலம், தாயோட உடல்நலம். சரிங்களா? இது மட்டும் கவனமாக எடுத்து இந்த ஒட்டுமொத்த இதுவும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து ஏப்ரல் மாதமும் நல்ல சுபிக்ஷமான மாதமாக நல்லாவே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். முதல்ல உங்கள் ராசி அதிபதி குரு, அவர் தான் அதிபதி தனுசுக்கு. அவர் கேந்திரஸ்தானம் தனுசு ராசி வந்து 4வது இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி. சரிங்களா? சரி, உங்கள் ராசின்ற தனுசு ராசின்றனா ராசியில் சந்திரன் இருப்பார். சந்திரன்லேருந்து எழும்போது உங்கள் ராசிநாதன் 4ல் ஆட்சி. இது ஒரு கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகன்றது என்னன்னா, அந்த பழைய காலத்தில் வந்து அரசனுக்கு சமமான சலுகை. இப்போ இருக்க இந்த தற்கால இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக லாபம் அடைகிறது. சரிங்களா? லாபம் அடையக்கூடிய யோகம். சில பேருக்கு அரசு வேலை கிடைக்கிறதே இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய யோகம் தான். ஓகேங்களா? சரி, 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான், அவர் வந்து இந்த மாதிரி இறுதியிலே அதிசாரமாக வந்து குடும்பஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு. இது தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் போய் 3வது இடம்ன்றால் 3ஆம் இடத்துல சனி அவர் ஆட்சியாக ஆகிறாரு. அதனால உங்களுக்கு இந்த தொழில்துறை ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அவர் அந்த ஏப்ரல் 29 இந்த குடும்பஸ்தானத்துலேருந்து முயற்சி ஸ்தானம், அதாவது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிற வரைக்கும் அந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் 29 அவர் பயிற்சியாக அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும், சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து போட்டு மனசை அழட்டிக்காதீங்க. உங்கள் ராசிநாதன் நல்ல குரு பயிற்சி அந்த ஏப்ரல் 13க்கு வந்து அவர் மீனத்துக்கு போய் அவர் ஆட்சியாகிறனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் அங்கேருந்து குரு பார்வை உங்கள் 10ஆம் இடத்தையும் பார்க்குமா, கன்னியும் பார்க்குமா. ஸோ வேலை ரீதியாக தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னாமல் அரசு துறை, ஏன்னா கஜகேசரி யோகம்னா அரசு ரீதியாக வந்து லாபம்னு சொல்லிட்டேன். ஸோ அரசு ரீதியாக லாபம் சொல்லும்போது இந்த அரசு திட்டங்கள் மூலயமா கூட நீங்கள் பலனடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, 5ஆம் அதிபதி செவ்வாய், அவர் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா எதில் இருப்பார், ராசிக்கு இப்போதைக்கு 2வது இடத்துல உச்சமாக இருக்கார். பூர்வஸ்தானியாதிபதி உச்சம். அதுக்கப்புறம் முயற்சி ஸ்தானத்துக்கு போவார். முயற்சி ஸ்தானத்துலேயும் வந்து போனால் கூட அவர் வந்து ஒரு சமநிலை. சரிங்களா? அங்கே வந்து அவர் நீச்சல் என்ன சனீஸ்வரர் கூட இருக்கனால கொஞ்சம் ஒரு சில நெருடல்கள் இருக்கும். பட் அதிக அளவில் பெரிய இப்போ மகரத்தில் இருக்க மாதிரி ஒரு பெரிய இது இருக்காது. சரிங்களா? இப்போயே வந்து செவ்வாயோட ஆதிக்கம் உங்கள்
அந்த பஞ்சமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கனால உச்சமா இருக்கனால பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் ஏற்றம் இருக்க வந்து ஒரு மாதிரி குதூகலமாக தான் போகும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய அளவில் வந்து அது குடும்பத்தை பாதிக்காது. சரி, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியும் சுக்கிரன். இவரும் வந்து இந்த ஒரு மாத கிரகம். ராகு கேது குரு சனி வந்து வருட கிரகம். அவங்க பயிற்சி ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட முக்கியமானது வந்து தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 3வது ஸ்தானத்துல இருந்து அப்போ கூட வந்து அவர் அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. கும்பத்தில் இருக்கு மார்ச் 31 வரைக்கும் கும்பத்தில் மார்ச் 31 வந்துடுவார். ஏப்ரல் 27 கிட்ட மீனத்தில் போய் உச்சமாயிடுவார். உங்கள் ராசிக்கு அவர் சத்ரு ரணரோகம், அதாவது கடன், எதிரி, நோய், இந்த 3த்துக்கும் அவர் அதிபதி. அவர் உச்சம். அப்போ உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? உங்கள் ராசிக்கு அப்போ அதே மாதிரி எதிரிகள் விஷயத்துலையும் கவனம் தேவை. மெத்தனம் கூடாது. விழிப்புணர்வோடு இருக்கிறனால தனுசு ராசிக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது கிடையாது. மெத்தனமாக மட்டும் இருந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து ஏழாம் பார்வை வந்து 7ஆம் வீட்டுக்கு குரு வந்து எதில் இருப்பார், 10ஆம் இடம். இப்போ மனைவி ரீதியாகவும் வந்து தனுசு ராசிக்கு வந்து இது ஒரு வசந்தமான காலம், இந்த ஏப்ரல் மாதம். சரி, கடகம் வந்து 8வது இடம், சந்திரனோட அவர் 2.25 நாளைக்கு வந்து ராசி மாறுவார். அவருனாலையும் வந்து பெருசாக பாதிப்பு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கடக ராசியவே வந்து குரு பார்வை 5வது பார்வையாக பார்த்து அதையும் புனிதப்படுத்திடும். தனுசு ராசிக்கு பாதக ராசி நேர் 7ஆம் ராசி, கடத்தடுத்து கணவன் தான் மனைவி கணவன் குறிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா புதன். அவர் 3 ராசிக்கு அடுத்தடுத்து பயிற்சி ஆவார். மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்துவார். திரும்ப ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போயிடுவார். இன்னொன்று வந்து புதன் இப்போ பெருசாக எது பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போகும்போது அவரும் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வரனால குடும்ப இது வந்து கொஞ்சம் அந்த விவாகரத்துன்னா அந்த மாதிரி வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை சட்ட ரீதியாக அதாவது கோர்ட்டில் ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி மனைவி மட்டும் கிடையாது, நீங்கள் சந்திக்கிற பொது மக்கள் தரமும் தான். சரிங்களா? அதனால அவங்க கூடயும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ராகு கேது பயிற்சி வந்து பஞ்சமஸ்தானத்தில் வந்துடும். கேது வந்து சாதகமான லாபஸ்தானத்தில் இருப்பார். ராகு பஞ்சமஸ்தானத்தில். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனம். குழந்தைகள் படிப்பு, கல்லூரி படிக்கிறவங்க, பள்ளி படிக்கிறவங்க எல்லாம் குழந்தைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. இது மட்டும் கவனத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல சாதகமாக மாதமாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பெரும் பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எப்படி இருக்கும்போது மற்றும் ஏப்ரல் மாதத்துக்குரிய முழு மாதமும் வந்து மகர ராசிக்கு எப்படி. மகர ராசிக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். இப்போ தற்காலிகமாக நடக்கிறது 7.5 சனி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி அவர் சனீஸ்வரர், உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வரர் தனுசில் இருக்கும்போது விரைய சனி ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஜென்ம ராசியான மகர ராசியிலேயே அவர் இருக்கனால அவர் கடைசி அந்த ராசியோட கடைசி இதுக்கு வந்துட்டனால 7.5 சனியோட தாக்கம் போட்டு நல்லா வாட்டி எடுத்துருக்கோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மகர ராசி கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் வந்து மன உளைச்சல் வந்து கடுமையான நெருக்கடி, மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிருப்பாங்க. குடும்பத்தில் பாதிச்சிருக்கும், வேலையில் பாதிச்சிருக்கும். அதாவது அவங்க எதுக்காக ரொம்ப ஏங்கி இருக்காங்களோ அத்தனை விஷயத்துலையும் வந்து அங்கங்கே வச்சு அடிச்சிருக்கோம் நல்லா. சரிங்களா? இது வந்து தற்காலிகமானது தான். அடுத்து வந்து கொஞ்சம் ஜென்ம ராசியில் வந்து தனீஸ்வரர் கொஞ்சம் வந்து அடுத்து கும்பராசிக்கு வந்து குடும்ப சந்தை, அங்கேயும் பிரச்சனை. 7.5 சனியோட 2வது குடும்பத்தில் வந்து சச்சரவுகள்லாம் வரதான் செய்யும். பொறுமையாக எப்பயுமே 7.5 சனியை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு தண்டனை கொடுக்குறதுனால அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது. சரிங்களா? மக்கள் வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, தன்னோட இது வந்து அடுத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றது வந்து தெரியாமல் இந்த யுகத்தில் வந்து கொஞ்சம் உலகம் அப்போ தான் போய்கிட்டு அவசர உலகம் இருக்குல்ல. அதனால 7.5 சனினால எந்த ஒரு தனி மனிதனுக்குமே சரி அவன் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய இந்த வாழ்க்கை பாடங்களை தான் அவர் கற்றுக் கொடுப்பாரு கண்டு அவனை வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இது பண்ண மாட்டார். அதனால 7.5 சனி வந்து ஒரு பய ரீதியாக பார்க்காம 7.5 சனி வந்து நமக்கு அது போயிடும் இது போயிடும் அந்த பயத்திலேயே பீதியிலே இருக்காமல் பக்குவப்படுத்திக்கோங்க. பக்குவப்படுத்துறது தான் வந்து இப்போ ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல நடக்கும். 4ஆம் இடம் வந்து மேஷ ராசி, சுகஸ்தானம், உங்களுடைய உடல் சுகம், தாயோடைய உடல் சுகம். சரிங்களா? ஆல்ரெடி ஜென்ம ராசியானவங்களுக்கு இப்போ நிறைய தாய்மார்கள் மகர ராசியோட தாய்மார்கள் யாராச்சும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா
டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்கிறத பார்த்து பார்த்து நல்லா பண்ணிக்கோங்க. அப்புறம் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மகராசி விரயஸ்தானாதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதி குரு பயிற்சி அப்போ ஏப்ரல் 13 அன்னைக்கு மீன ராசியில் ஆட்சி ஆகிடுவார். மகராசிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி சுக்கிரனும் வந்து மகராசிக்கு 2வது குடும்பஸ்தானத்தில் இருப்பார். மார்ச் 31 குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ குடும்பத்தில் இந்த சச்சரவுகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்படும். இந்த 7.5 சனியால் இந்த குடும்பத்தில் நடக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடும். அடுத்து அவர் மீனத்துக்கு ஏப்ரல் ரொம்ப உச்சமாயிடுவார். கொஞ்சம் முழுசாக சுக்கிரன் வந்து சனீஸ்வரரோட மகர ராசி அதிபதி சனீஸ்வரரோட அடி நண்பர், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கள்ல பெஸ்டி மாதிரி தற்காலிக இதில் சொல்லணும்னா. ஸோ அதனால அந்த அளவுக்கு போட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன். இருந்தாலும் கற்றுக்கோங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கற்றுக்கோங்க. எந்த விஷயம் குடும்பமாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தைகள் விஷயமாகட்டும், குறிப்பாக பெரியவங்க கூட பேசுறது, அவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது, கொஞ்சம் அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இப்படி பண்ணுறாங்க, நமக்கு இது கூட தெரியாத, இவங்க பழைய காலத்தில் இருக்காங்களெல்லாம் நினைக்க தோணும். அவங்க வயசுக்காச்சும் மரியாதை கொடுத்து பாருங்கள். வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சொல்ல வைக்கிறதே வந்து உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வரர் தான். 7.5 சனியிலேருந்து இந்த மாதிரி தான் பக்குவமாக வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் 5ஆம் அதிபதி சுக்கிரன் பற்றி சொல்லியாச்சு. கேது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்துடுவார். 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்கனால அங்கே உங்கள் வேலை செய்கிற இடம் கர்மஸ்தானம் இல்லைங்களா, தொழில், சுயத்தொழில், பிஸ்னஸ்ஸு, இந்த பொதுவெளி அரசு துறை பொதுத்துறையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து எதிரிகளோட சூழ்ச்சியெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் எடுபடாது. அது கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். நீங்கள் 7 சனியால் கேதுவும் நமக்கு வேலை செய்கிற இடத்துக்கு பயிற்சி ஆகிடுறாரு, நமக்கு பெருமளவு பாதிக்கணும்னா ஒன்றுமே அழட்டிக்க வேண்டாம். கவனமாக இருங்க. மனசு பக்குவப்படுத்துறதுக்கு மட்டும் பாருங்கள், சரிங்களா. சந்திரன்ற கிரகம் மேலே சனீஸ்வரர் ஒரு பெரிய கிரகம் வரும். அதிகம் எந்த ராசி ஆனாலும் 7 சனிக்கு கொஞ்சம் மன உளைச்சிக்கு ஆளாக தான் செய்வாங்க. கடுமையாக டெப்ரெஷன் இருக்க தான் செய்யும். அதை வந்து பாதிப்பாக பார்க்காம ஒரு பாடம் கற்றுக்கிற ஒரு வாய்ப்பாக பாருங்கள். வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகராசினியர்கள் இந்த ஏப்ரல் கண்டிப்பாக சாதிக்க முடியும். புத பகவானும் உங்களுக்கு அதிமித்திர நண்பர் தான். ஆனால் அவரும் வந்து சுகஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படி இருக்கனால அவரும் வந்து பெருமளவு பாதிப்பு கிடையாது, சரிங்களா. இதை மட்டும் திரும்பவும் சொல்கிறேன், 7 சனி மனப்பக்குவம் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகராசிக்கு ஏப்ரல் மாதம் நல்ல பலனாக. கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தற்காலிக கிரக கோச்சார பலன்படி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார், அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கார். விரயஸ்தானம்னா அவரே ராசி அதிபதி, அவரே விரயஸ்தானம், சரிங்களா. அவரே வந்து 2 வேலையுமே அவர் பார்ப்பார். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து ஒரு சின்ன 7.5 சனி காலன்ற மாதிரி கும்பராசிக்கு 12லேயே அவர் வந்து எல்லாம் விரைச்சனி, 7.5 சனியோட தொடக்கமே வந்து விரைச்சனி தான். அவர் ஏப்ரல் 29 பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கே வந்துடுவார். கும்பராசிக்கு தற்காலிக 3 மாத, அதாவது ஏப்ரல் மாதம் 29 கடைசியில் வரவர் வந்து 3 மாதம் ஜூலை வரைக்கும் இருப்பார். அதனால கும்பராசிக்கு வந்து தற்காலிக ஜென்ம சனியாக இருக்கும். கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி தோணும். அது வந்து 3 மாத காலத்திற்கு தான். மகர ராசிக்கும் அவர் தான் அதிபதி, கும்பராசிக்கும் அவர் தான் அதிபதி. 2 பேருமே வந்து அவங்க மகர ராசி ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கும்பராசி இந்த சனி பயிற்சி, அதாவது மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வந்தப்புறம் தற்காலிகமாக அனுபவிக்க போகிறீங்க. இவங்களுக்கும் ஒரே ராசி சனீஸ்வரன் ஒரே ராசி அதிபதியாக வரனால இவங்களுக்கும் சொல்கிறது அதுதான், மனத்தை பக்குவப்படுத்திக்கோங்க. நல்லா சுற்றுச்சூழலை வந்து கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா. சரி, அப்போ குரு பயிற்சி பார்த்துருவோம். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா சாதகமான 2ஆம் ராசியில் இப்போ ஜென்ம குருவாக இருக்கார். அவர் 2ஆம் குடும்பஸ்தானத்தில் வந்து ஆட்சி ஆகிடுவார். குடும்பஸ்தானத்தில் 2ல் வரவர் 6 பார்ப்பார், 10 பார்ப்பார். அதாவது எதிரிகள் 6 இருந்தால் கடன் நோய் எதிரி அந்த ஸ்தானத்தை பார்ப்பாரு. 10ஆம் இடமான வேலை செய்கிற அந்த தொழில் பார்ப்பாரு. அந்த அளவு பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் தற்காலிக அர்த்தாஷ்டம சனி, தற்காலிக ஜென்ம சனி, தற்காலிக விரை சனி இதெல்லாம் பார்த்தா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ராசி அதிபதி தானே, அவர் நமக்கு என்ன தீங்கு பண்ணிடுவாருன்னு நினைக்காதீங்க. சனீஸ்வரர் வந்து நீதிமான் சொல்லுவாங்க. எந்த ராசியுமே பாகுபாடு கிடையாது, சொந்த ராசியும் சேர்த்து. மகரம் கும்பம் அவர் தான் அதிபதி. சொந்த ராசினால அவர் பாகுபாடெல்லாம் காமிக்க மாட்டார். மக்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்காமல் போக மாட்டார். அது
3 மாத காலம்னாலும் சரி 1 மாத காலம்னாலும் சரி கிடைக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன வந்து அனுபவிக்கணும் உங்களுக்கு கர்மாவில் இருக்கோ அது கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சியில் நடக்கும். குருவை பற்றி சொல்லியாச்சு. ராகு கேது மட்டும் உங்களுக்கு நல்ல சாதகமாகவே இருப்பாங்க. ராகு கேது பயிற்சி சாதகமான இருக்கிற ராசிகள் கும்ப ராசியும் அப்போ ஒன்று. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் ராகு வந்துடுவாரா, முயற்சி ஸ்தானம் அதுதான் வந்து தொடர்பு, கம்யூனிகேஷன். நீங்கள் மக்கள் தொடர்புலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த நெட்வொர்க் வரையும் குறிப்பாக வந்து ஒரு குறுகிய சோஷியல் நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விசாலமாகும். ஏன்னா ராகு வந்து எதையுமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிற ஒரு கிரகம். இவர் கேது என்ன பண்ணுவார், ராகு 3ஆம் ஸ்தானத்தில், கேது வந்து நேரியல்ல 9ல் பாக்கிய ஸ்தானத்தில் கேது வந்துடுவார். அவரும் பார்த்தீங்கன்னா கேது வந்து துலாமுக்கு வந்துடுவார். சனீஸ்வரர் வந்து கும்பத்துக்கு அந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்துட்டாருன்னா 2 பேருமே திரிகோணத்தில் இருப்பாங்க. அதாவது ஒன்று சனீஸ்வரர் ஒன்றுனா கேது வந்து 9ல் இருப்பார். வேலை செய்கிற இடத்துல வேலையை விடுற மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு உருவாகும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட்டு மட்டும் தயவு செஞ்சு வேலையை விட்டுறாதீங்க. வேலையை இப்போ இருக்க சூழ்நிலையில் விட்டீங்கன்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம். வேலை அது வந்து மிக மிக கவனம். ஐடியில் துறையில் இருக்கவங்கெல்லாம் பேப்பர் போகிறது, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான நிதி நெருக்கடி வர்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெறுப்புணர்ச்சியால் இல்லை ஒரு விரக்தினால வந்து விட்டுறாதீங்க. சரி இதை விட்டால் நமக்கு அடுத்து வந்து வலிமையான எதிர்காலம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இருக்கிறதுல தக்க வச்சுக்க பாருங்கள். அடுத்த சனி பயிற்சிக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும். பட் இப்போ நடக்கிறதே வந்து இருக்கிறது தக்க வைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். எதையும் விட்டுறாதீங்க. அப்புறம் உங்கள் பஞ்சமஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி இல்லைங்களா, பஞ்சமஸ்தானம் புதன். அவர் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து மீனத்துலேருந்து மேஷத்துக்கு வந்துடுவார். முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு கூட வந்துடுவார். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மதிநுட்பம் அதிகமாக நல்லா வேலை செய்யும். ஏன்னா புதன் வந்து மதிநுட்பத்துக்குரிய கிரகம், ராகு வந்து அதை நல்லா விசாலமாக்குறது, பிரம்மாண்டமாக்குறது. ஸோ மூளை நல்லா வேலை செய்யும். சரி, ஆனால் இருந்தாலும் கவனம் முக்கியம். நம்ம திறமையை விட இவன் என்ன ஒரு பெரியதான் அந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக எழும். நிறைய பேர் கும்பராசி மனசில் எழும். விட்டுறாதீங்க, கவனமாக இருங்க, முக்கியம். இந்த பயிற்சி இது மட்டும்தான். சுக்கிரன் வந்து கொஞ்ச நாள் மீனத்தில் உச்சமாகிறதுனால குடும்பம் வந்து ஒரு சுபிஷமாகவே இருக்கும். சொன்ன மாதிரி மனப்பக்குவம் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ண கையாள தெரிஞ்சாலே போதும். ஏப்ரல் மாதத்தினால கும்பராசி பெண்களுக்கு ஒரு சுமூகமாக நல்ல பலன்களாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குரு இந்த ஏப்ரல் மாத பலன்களை எப்படி பார்ப்போம், பயிற்சி ரீதியாக பார்ப்போம். முதலையே வந்து உங்கள் ராசிநாதன் வந்து குரு. அவர் விரயஸ்தானமான 12ஆம் ஸ்தானம், ஐநசேன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அவர் ராசிக்கே வந்து ஆட்சி ஆகிறாரு. ஸோ புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, புது பொலிவு. சில பேருக்கு வந்து வெயிட்டு போடும். நல்லா மீனராசி குரு வந்து ராசியில் இருந்தாலும் சரி, ராசியை பார்த்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு வந்து நல்லா கிடைக்கும். சுபிக்ஷம், குரு பார்வைனா சுபிக்ஷன்றனால சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அதனால உடம்பு வந்து சந்தோஷத்தில் வந்து வெயிட் போட்டோம். சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டயட்டில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல கவனமாக இருங்க. சந்தோஷத்தில் பூரிக்கிற உடம்பு தான். இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ரீதியாக பார்த்து பயப்பட வேணாம். அடுத்து ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் விடும், கடகத்தில் விழுந்துடும். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள்லாம் நல்லா உங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுப்பாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க ரொம்ப. சரிங்களா? அதனால அவங்க சப்போர்ட் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது தான். ஏன் சொல்ல வரேன்னா குரு மட்டும் நம்ம வைக்க முடியாதுங்களா. ஆனால் ராகு கேதுன்னு பயிற்சி நடக்குது. சொல்லப்போனால் குரு பயிற்சிக்கு முன்னாடியே ராகு கேது பயிற்சி நடந்துடும். இப்போ ராகு வந்து உங்கள் குடும்பஸ்தானத்துக்கே வந்துடுவார். ஸோ குடும்பஸ்தானத்துக்கே அவர் வரனால ஒரு பாவி வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் மன நெருடல்கள், வாக்கு வன்மம், அதாவது பேசும்போது கொஞ்சம் இனிமையாக பேச பழகுங்க. கொஞ்சம் கோபம் வந்து ஹார்ஷ் தான் வரும். ஆனால் ராகுக்கு வந்து கொஞ்சம் எதுவுமே ஒரு பிரம்மாண்டமாக காட்ட பிடிக்கும். இனிமையாக பேசுறதுனாலும் ஒரு சுகர் கோட்டடாக பேசுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் பேசணும். கோபமாக பேச நேர்ந்தாலும் அது வந்து ஒரு சுகர் கோட்டட் மாதிரி போட்டு முடிச்சிடுங்க. ரொம்ப ஆர்கியூ பண்ண தவிர்த்துருங்க. மௌனமாக இருந்துருங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா ராகு வந்து கோபத்தை கண்டிப்பாக தூண்டுவார். தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வந்து ராகு வந்து கண்டிப்பாக தூண்டியே ஏன்னா அந்த செவ்வாய் ராசி வேறு, மேஷம் விட செவ்வாய் ராசி வேறு. அவர் தான் குடும்பஸ்தானாதிபதியும் வேறு. அவர் நம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்காது. ஆனால்
அந்த குடும்ப ராசி வந்து சர ராசி, அதுக்கு பதிவு வந்து பாதகஸ்தானம். ஸோ எப்படியும் வந்து குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும், கண்டிப்பாக வரும், இயல்பாக வரும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே, சும்மா இருந்தாலும் சிவனேன்னு அமைதியாக இருந்தால் யோகி மாதிரி நீங்கள் ஒதுங்கி இருந்தால் கூட பிரச்சனை உங்களை தேடி வரும். பொறுமையை கையாண்டு பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கேது பார்த்தீங்கன்னா ராகு 2ஆம் இடத்துல, கேது வந்து அஷ்டம கேதும்பாங்க. சில பேருக்கு வந்து ஜோதிட துறையில் வந்து நல்லா ஆர்வம் வரும். ஏன்னா ராசிக்கு 8ல் கேது. 8ன்னு எல்லாம் ஒன்றே அவமானம், அசிங்கம், விபத்து. ஏன் அப்படி நெகட்டிவாக கூட நினைக்க வேண்டாமே, அதுலேயே பாசிட்டிவும் இருக்குல்ல. எதிர்பாராத தனவரவு சொல்லுவாங்க, திடீர் அடுத்தவங்க சொத்து நமக்கு வர்றது, கை மாறுறது, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பார்க்கறது. இந்த வரதட்சணையாக சில பேர் வரதட்சணை கொள்கை வந்து எனக்கு குடும்பம் கிடையாது. பட் அதுவும் வந்து இப்போ வரதட்சணையாக வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வரதட்சணை ஒருத்தர் வாங்குறாருன்னா அதுவும் வந்து அவர் வாங்குறவர் வந்து சம்பாதிக்காத ஒரு அசட். ஓகேங்களா, சம்பாதிக்காத ஒரு செல்வம் வந்து அவருக்கு 8ஆம் இடத்துல இதுவும் இருக்கும். இது மட்டும் கிடையாது, பொருள் வாழ்க்கைக்கு தேவையான இது மட்டும் கிடையாது, அக வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீகம். சில பேருக்கு வந்து ஆன்மீக குருக்களோட தொடர்பு கிடைக்கலாம். சரிங்களா, அந்த இதில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சரிங்க, இது ஒன்று. 3ஆம் அதிபதி அவரே அஷ்டமாதிபதி சுக்கிரன். மார்ச் 31 கும்பத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஏப்ரல் 27 கிட்ட அஷ்டமாதிபதி ராசியில் உச்சமாயிடுவார். சரிங்களா, அப்போ உங்கள் ராசிநாதனை விட அஷ்டமாதிபதி கொஞ்சம் ஓங்கி இருக்கும். ஆனால் பெரிய அளவில் உச்சமானம் கூட பெரிய அளவு கண்டத்தை கொடுத்து முடிச்சிட மாட்டார். ஏன்னா உங்கள் ராசிநாதனை கொஞ்சம் நல்லா பலமாகவே இருக்கனால ஒரு சமநிலையாகவே வந்து மீன ராசிக்கு போகும். கவனம் ரொம்ப முக்கியம். மீன ராசிக்கு 7ஆம் காலத்தத்துக்குள்ள புத பகவான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஏப்ரல் ஒரு 8ஆம் தேதி வந்து மேஷத்துக்கு வந்துடுவாங்களா. அடுத்து ஒரு 25ஆம் தேதி கிட்ட பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார். ஸோ அவரால் பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன், டாக்குமெண்டேஷன், பத்திரப்பதிவுத்துறைன்றாங்க, அதெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷனில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன் அது சொல்ல வரேன்னா, அவர் போகிறது சுக்கிரனோட ராசி. சுக்கிரன் உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமாதிபதி, அவர் ராசியில் உச்சமாக போகிறாரு ஏப்ரல் 25. அதனால் மிக 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 கவனம் தேவை. என்னதான் புத்துணர்ச்சி தன்னம்பிக்கை இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு மெத்தனமாக எடுத்துக்காம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாதுரியமாக நான் காயம் வச்சுருந்தீங்கன்னா மீன ராசிக்கு வந்து பெருமளவு பாதிப்பு இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதமாகவே போகும்.